உள்ளே வந்து அந்த மாதிரி ஒரு பழமையான லிங்கம் இருக்குது. ட்ராவல் பண்ணுறது, எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுலாம் தனியாக போனீங்க நிறைய அனுபவம்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இது பக்கத்தில் வந்து இந்த லிங்கம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்படியே குகைக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. எவ்வளோ லிங்கம் இருக்குது பாருங்களேன். இந்த ஸ்பாட்லாம் நிறைய பேருக்கு தெரியாது. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோலாம் பகிருங்க. இன்னும் வெள்ள முடி வந்துடுச்சோ அதுக்குன்னே தெரியும், ஆனால் இப்போ க்ளீனாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு வீடியோவில். நம்பவே முடியல. இங்கே ஒரு ஒத்தடி பாத மாதிரி போச்சு. நான் திடீர்னு இங்கே குளம் இருக்குன்னாங்க. சரி எங்கடா இருக்குன்னு பார்க்குறான்னு போனேன். நம்பவே முடியல. இங்கே ஒரு காட்டுக்குள்ளே ஒரு சிவன் இருக்குது. இது போய் தான் பார்க்கலாம். பயங்கரமான ரிஸ்காக இருக்குது இந்த இடம். ரொம்ப ஆச்சரியமாக விஷயம்லாம் இருக்குது. அம்மிக்கள்லாம் வச்சுருக்காங்க. இது பாருங்கள், இங்கே தான் லிங்கம். இது என்ன பேசுறதுனே தெரில. செம்ம பயமாக இருக்குது இந்த காட்டுக்குள்ளே. அதுக்கு மேலே ஒரு கோயிலே இருக்குது. சரி, எதுவாக இருந்தாலும் ஹாப்பியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஓகே, விநாயகர் இருக்கார். அதே பார்த்தீங்கன்னா அங்கங்கே லிங்கம் இருக்கிறாங்க. ஓகே, நம்ம இதை பார்த்துட்டு நம்ம அப்படியே போகலாம். ஓகே, நீங்கள் அது பக்கத்துலேயே முருகர் மலை இருக்குது. இது பக்கத்தில் வந்து இந்த லிங்கம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் பாருங்க, அப்படியே குகைக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. எவ்வளோ லிங்கம் இருக்குது பாருங்களேன். இந்த ஸ்பாட்லாம் நிறைய பேருக்கு தெரியாது. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோலாம் பகிருங்க. இந்த வழியில் வந்தேன் ஒத்தடி பாதையில். இந்த மாதிரி குகை போச்சு. ஒரு பழமையான உள்ள ஒரு விநாயகர் இருக்கிறாரு. உள்ளே போகிறதே ரொம்ப பயந்துட்டேன். செப்பல் போட்டுக்கிட்டா தான் நல்லது, ஏன்னா பாம்பு எல்லாம் நிறையா இருக்குன்றாங்க. ஆனால் எனக்கு இன்னும் அந்த மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. பில்லி சூழியம் பேய் அதுதான் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. இவ்வளோ பெரிய மலையில் நான் மட்டும்தான் இருக்கேன். சரி, அப்படியே நம்ம போகலாம். ஆனால் இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பித்தா நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் போல். இந்த காடு மாதிரி தான் போகுது. இதுக்குள்ளே போனால் அந்த பழமையான லிங்கம் விநாயகர் நீங்கள் பார்க்கலாம். இப்போ அதில் தான் நான் வந்தேன். அந்த அம்மன் கோவிலை தாண்டி ஒத்தடி போச்சு. என்னடா போகுதுன்னு பார்த்தா உள்ளே வந்து அந்த மாதிரி ஒரு பழமையான லிங்கம் இருக்குது. ஃபைனலாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சாச்சு. இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது நிறைய விஷயம் இருக்குது. இங்கே ஒரு சிவன் கோவில் இருக்குது. அந்த சிவன் கோவிலுக்கு வந்தாலே போதும். இந்த காளி கோவிலுக்கு அது மாதிரி பழமையான லிங்கம் ஒன்று, விநாயகர் ஒன்று இருந்துச்சு. பல்லாவரத்தில் இருக்க இந்த மலைக்கு வந்தீங்கன்னா சித்தர்கள் வாழும் மலைன்றாங்க. நீங்கள் இந்த மலைக்கு வந்தீங்கன்னா பயங்கரமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நிறைய விஷயம் இருக்குது. நீங்கள் தக்கம் பார்க்குறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன்னு நம்புகிறேன். மோஸ்ட்லி நீங்கள் தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு வந்துடுங்க. தண்ணி எடுத்துகிட்டு வந்தால் ரொம்ப கஷ்டம். ஏன்னா இங்கே யாருமே வரமாட்டாங்க, எதுவுமே கிடைக்காது. நீங்கள் தண்ணி குளுக்கோஸ் எடுத்துகிட்டு வந்தால் தான் உங்களுக்கு ஒரு பூஸ்டஃபாக இருக்கும், எனர்ஜியாக இருக்கும். நம்ம சேனலில் ஏகப்பட்ட வீடியோலாம் போட்டிருப்போம். டெய்லி நம்ம ஷார்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணுறோம். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்து இருக்க சப்ஸ்கிரைப் ஆன் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுவேன். அப்போ தான் நான் போகிற ஆன்மீக வீடியோ உங்கள் ஃபோனை தேடி வரும். இங்கே நிறைய குப்பை தான் இருக்குது. ஆனால் குப்பையை மோஸ்ட்லி நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது தான். ஏன்னா இந்த மாதிரி கோயிலெலாம் நம்ம குப்பை போடக்கூடாது. ஏன்னா ரேர் தான் நிறைய பேர் வருது, அதனால் சுத்தம் பண்ண மாட்டாங்க. அதை நம்ம தான் சுத்தம் பண்ணணும். மோஸ்ட்லி குப்பை போடாமல் இருந்தாலே போதும், எல்லாமே கரெக்டாக இருக்கும். நம்ம அப்படியே போகலாம். ஒத்தடி பாதை தான் பயமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது போகலாம். அப்படியே ட்ராவல் பண்ணுறது, எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுலாம் தனியாக போனீங்கன்னா பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு நிறைய அனுபவம்லாம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் பயங்கரமான ஒரு அனுபவம்லாம் கிடச்சி தனியாக வந்ததில்ல. மோஸ்ட்லி நம்ம எல்லா சேனல் எல்லா வீடியோக்கும் எல்லா ஸ்பாட்டுக்கும் போய் தனியாக தான் போடுவோம். இது பயங்கரமான ஒரு அனுபவம் கிடச்சி. இந்த சிவனை பார்த்தோம், ஆஞ்சநேயர், அகத்தியர் எல்லாருமே நம்ம பார்த்துட்டோம். காளியம்மாள் எல்லாரையும் நம்ம பார்த்துட்டோம். நான் பைக் கீழே பார்க் பண்ணிட்டு வந்துட்டேன். என்ன ஆகுது, என்ன இருக்குன்னு தெரியல. கீழே போய் பார்த்தா தான் தெரியும். ஆனால் வெள்ளையங்கிரி நான் ஏறும் போது ஏறிட்டேன், இறங்கும் போது எண்டிங் வீடியோ வந்து நான் பேசவே இல்லை. ஏன்னா அவ்வளோ கால் வலி எனக்கு சத்தியமாக முடியல. இருக்கும் வீட்டுக்கு வந்தால் தனியாக எண்டிங் வீடியோ பேசி அப்லோட் பண்ணதே. மறக்காமல் அந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு லைக்கை மட்டும் போடுங்க. அப்போ தான் எனக்கு அடுத்த வீடியோ பண்ண மோட்டிவேஷனாக இருக்கும். நான் வேறு மலையில் சிவன் கோவிலுக்குன்னு ஏறி வந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா வேறு மலையில் இறங்குறேன். காளியம்மன் கோவில் அங்கே அவங்கள பார்த்துட்டு இப்போ வேறு மலையில் ஏறேன். அங்கேயும் நான் பைக் எடுத்துகிட்டு போயிட்டு டிஃபன் சாப்பிட்டுட்டு போகணும். இங்கே நான் இருக்கிற ஏரியாவில் ட்ராவல் பண்ணி வர்றதுக்கு எவ்வளோ கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தோன்னா 40 கிலோமீட்ரு. அப் அண்ட் டவுன் பார்த்தீங்கன்னா 80 கிட்டே வந்துடும். ஸோ எல்லா ரிஸ்க்கும் உங்களுக்காக தான். இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் போடுங்க, மற்ற எதுவுமே வேணாம். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோலாம் பகிருங்க. இன்னும் வெள்ள முடி வந்துடுச்சோ அதுக்குன்னே தெரியும், ஆனால் இப்போ க்ளீனாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு வீடியோவில். வெள்ள முடி வந்தோன்னு ஒரு ஹாப்பி தான். ஏன்னா தலை
ஃபைனலாக இந்த வீடியோ முடிச்சாச்சு. இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ ஃபஸ்ட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சி இந்த வீடியோவில் தனியாக வந்ததில்லை. அது இவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுக்கிறதே உங்களுக்காக தான். நம்ம சேனல் யாராவது புதுசாக வந்து இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஆன்மீக வீடியோ உங்கள் ஃபோனை தெரியும். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் போட்டுருங்க. அப்போ தான் நிறைய பேருக்கு சேரும்.